ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம இப்போ ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம், டெய்லி ரொட்டீன் விலாக். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்ததுமே பாத்ரூமை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா பாத்ரூம் நம்ம ஆஃபீஸ் போகிறதுனால நம்மளால் டெய்லி க்ளீன் பண்ண முடியாது. ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் க்ளீன் பண்ணிவிடுவோம். சிங்க்லாம் ரொம்பவே அழுக்காயிடுச்சு. பாத்ரூம் ஃபுல்லாக எப்போவுமே ஒயிட் கலர் தான் மெயினாக பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நம்ம நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த டிஷ் வாஷர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிவிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் எங்கெல்லாம் அந்த ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே நீங்கள் கழுவி நல்லா தேய்ச்சிட்டிங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தேய்க்கிற ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா தேய்ச்சிட்டு கழுவி பாருங்கள், செம்ம க்ளீன் ஆகிடும். இதே தான் நான் பாத்ரூம்க்கும் ஃபாலோ பண்ணுவேன். பாத்ரூம்லேயும் எனக்கு இந்த மற்றதில் எது போட்டாலுமே எனக்கு செட் ஆகலை. இந்த மாதிரி இந்த டிஷ் வாஷர் லிக்விட் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் இந்த குளோரக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதையும் ஃபஸ்ட்டு ஊற்றி தெளிச்சிடுவேன். அப்போ பாத்ரூமே ரொம்ப க்ளீன் ஆகிடும். சிங்க் பாருங்கள் எவ்வளோ பலன்னு செம்மையாகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. பேக்கிங் சோடாவும் இந்த டிஷ் வாஷரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இது ஆல்ரெடி இந்த ஹேண்டில் கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது ஆல்ரெடி கொஞ்சம் ரஸ்ட் ஆகிடுச்சு, அதை சேஞ்ச் பண்ணணும் சீக்கிரமாக. அப்படியே நம்ம போய் குளிச்சுட்டு சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாப்பாக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயாச்சு. அம்மா அங்கே பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் காலையிலேயே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவர் பார்த்திங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதை ஸ்வீட் பொட்டேட்டோ அது சாப்பிடவே மாட்டார் எப்படி கொடுத்தாலும். ஆனால் அது ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ அதனால அவனுக்கு எப்போவுமே நான் இந்த கட்லெட்டில் ஆட் பண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஏதாவது நாங்கள் சாலட் சாப்பிட்டோன்னா அதில் ஆட் பண்ணுறது. பட் அவர் சாப்பிட மாட்டார். பட் ஸ்டில் எப்படியாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணிகிட்ருக்கேன். இவர் பாருங்கள், இவருக்கு எப்போ பார்த்தாலும் கிச்சன் தான். கிச்சனில் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சமைக்கிறதுக்கு பாத்திரம் கேட்குறான், தட்டி கேட்குறான், கரண்டி கேட்குறான், அவ்வளோ பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே தான் இருப்பான். இவர் உள்ளே இருந்தாருன்னா என்னால் சமைக்கவே முடியாது. ஸோ அதனால் அம்மாவை எடுத்துகிட்டு போங்க, இவனை கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொன்னால் அம்மா காஃபி போட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், அது கூட கொஞ்சம் ஓமம், வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. நான் ஆல்ரெடி இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சுட இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற காய் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் இங்கே கிடைக்கிது. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷாகவே இருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு திரட்ட ஆரம்பித்தாச்சு. இந்த சப்பாத்தி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சூப்பர் சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சப்பாத்தி செஞ்சால் இந்த மாதிரிலாம் வராது. நம்ம அடிக்கடி இதுதான் இவனுக்கு செஞ்சு கொடுக்குறது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கூட நீங்கள் கொஞ்சம் குழந்தை கொடுக்கறதுனால நீங்கள் நல்லா கொஞ்சம் கீ போட்டு கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாகவே இது ரொம்ப நல்லா வரும். அவருக்கு சுட்டு கொடுத்தாச்சு, அம்மா கிட்ட கொடுத்து இவனுக்கு ஊட்டி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. நான் லாஸ்ட் டைம் இந்த கிஃப்ட் மார்ட் போய்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் காமிக்கவே இல்லை. நான் என்னென்ன வாங்கினேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வைஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது ஒரு 2 டயர் கண்டெய்னரு. இதில் நம்ம மளிகை சாமான்லாம் வச்சுக்கலாம், டப்பாலாம் வச்சுக்கலாம். நான் இதை பிரித்து அப்புறமா உங்களுக்கு கிச்சனில் காமிக்கிறேன். இது ஒரு டேப்பு. இது என் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க. எதுக்கு வாங்கினாங்க எனக்கு தெரியாது. நான் சின்ன சின்ன பவுல்ஸ் இல்லாமல் வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி. ஸோ இது க்ரீன் அந்த ஆப்பிள் ஷேப்பில் இதெல்லாம் குழந்தைக்கு ஏதாவது போட்டு கொடுத்தா அட்ராக்டிவாக இருக்கும்ல. ஸோ அதனால் அதில் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பவுல்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங், உடன் ஹேங்கிங் வாலில் மாட்டுறதுக்காக இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. என்ஜாய் தி லிட்டில் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுவும் வீட்டுக்கு மாட்டலாமே. நான் ஆல்ரெடி வச்சுருந்தோம், அது உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிச்சனுக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஹாலுக்கு ஒன்றும், லிவிங் ஹாலுக்கு ஒன்றும் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் 2-3 பாத்திரம்லாம் வாங்கினேன். பட் அதெல்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் வாங்கினது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் திங்ஸ் நிறைய வாங்கணும் கிச்சனுக்கு. நான் கிச்சனை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சாரி, கொஞ்சம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்னோடய பையன் என்னை ரெக்கார்ட் பண்ணவே விட மாட்டேன்னு கற்றுக்கிட்டே இருக்கான். சரி அப்படியே கையோட லஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக லஞ்ச் பண்ணலான்னு சொல்லி ஒரு பக்கம் ரைஸ் வச்சாச்சு. ரைஸ் வச்சுட்டு நான் காய்கறி கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காய்கறி தான் கட் பண்ணி சமைக்கலான்னு எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய் கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் ஏதாவது ஒரு ஃப்ரை பண்ணிடலாம், எக்கோ இல்லை வாழைக்காய் மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த காய் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா
இதோட நமக்கு வந்து ரசம் வச்சு அது கூட சேர்த்து சாப்பிடும்போது கூட்டு எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இதை அடிக்கடி நான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய சுரக்காய், பூசணிக்காய், புடலங்காய் இதெல்லாம் நிறைய செய்கிறது இருக்குது வீட்டில். இதுதான் வந்து செஞ்சுட்டு இருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நம்ம வந்துட்டு இதை சாப்பிடவே கிடையாது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சமைச்சிட்ருக்கும் போதே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சர்ப்ரைஸாக வீட்டுக்கு வந்துட்டாங்க அன்றைக்கி. அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி அவரே பண்ணி எல்லாருக்குமே கொண்டு வந்துட்டார். சரி நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை குக் பண்ணிடலான்னு அப்படியே பேசிகிட்டே குக் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க கூட. ஏன்னா அதை கட்லாம் பண்ணியாச்சு, இதை எடுத்து வைக்க முடியாது. ஸோ அப்படியே குக் பண்ணது அப்படியே தான் இருந்தது. நைட்டு சாப்பிட்ருக்கலான்னு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஏதாவது தோசை சப்பாத்தி போட்டு அப்படி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டும் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நான் எப்போவுமே வந்து கூட்டு செய்யும் போது மிளகா பொடியோட சேர்த்து கொஞ்சம் சீரகத்தூளும் போடுவேன். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வந்துட்டு இதில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு அப்புறம் தேங்காவை ஆட் பண்ணி கடலைப்பருப்பு போட்டு செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக அது இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த விலாகும் இதோட முடிஞ்சிடுச்சு. நான் வந்து அந்த பிரியாணி கிளிப் ஆட் பண்ணல. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.